ஹே ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பூர்ணிமா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்னைக்கு நம்ம ஸ்டெல்த்தோட எபிசோட் 6 பார்க்கலாம். எடுத்ததும் ஹீரோயின் வந்துட்டு ரோசஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறா. அப்படியே எந்திரிக்கும் போது 4 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சிட்டு நம்ம ஹீரோக்காக இந்த பாத்ரூம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பா. அந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பான். ஹீரோ அங்கே அப்படியே வந்ததும் இவ சொல்லுவா, உங்களுக்காக நான் இந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், நீங்கள் போய் குளிங்க அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அவர் இவரை ஒரு பார்த்துட்டு அப்படியே அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் அப்படியே பார்ப்பாரு. என்னோட குட் இன்டென்ஷனை மாற்றாதீங்க, நீங்கள் போய் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாத்ரூம் உள்ள தள்ளிட்டு கதவை சத்திடுவா. இவளும் அப்படியே போயிடுவான். அவர் அங்கே உள்ள போயிட்டு எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டு அப்படியே சிரிப்பாங்க. சரி குளிக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட டாப்பை கழட்டி வைப்பாரு. அப்போ இவ வந்துட்டு அப்படியே மெதுவாக அந்த பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த டாப்பை எடுத்துட்டு லாக் பண்ணிட்டு போயிடுவான். பிகாஸ் இவளுக்கு இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகணும், அதுதான் அவளோட மெயின் இன்டென்ஷன். ஸோ இந்த மாதிரி அவருக்கு நல்ல விதமாக ஏதாவது பண்ணிட்டு அவர் எப்படியாவது லாக் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிறது அவளோட இன்டென்ஷன். அப்படியே பால்கனிக்கு வந்துட்டு அவரோட டாப்பை தூக்கி வீசிட்டு, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போவான். அப்படியே கீழே நடந்துட்டு வரும்போது அந்த கீயை வந்துட்டு இவன் ஹேண்டில் வச்சுட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு ஜாலியாக வருவா. உனக்கு என்ன வேணுமோ அது நடந்துச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது அந்த வாய்ஸ் கேட்டதும் இவளுக்கு ஷாக் ஆகிடும். நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்பா. அவள் காதுகிட்ட போயிட்டு நீயே கெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு அவள் கையில் இருக்கிற கீயை பிடுங்கிட்டு கை மேலே தூக்கி வச்சிருவா. இவன் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கா இல்லையா, அந்த கீயை எட்ட முடியாது. அப்படியே இவன் அவர் கையில இருந்த சாவி பிடுங்க பார்க்கும்போது அப்படியே அவளோட பாடியை பார்ப்பா, ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ அவர் சொல்லுவார், நோஸ்லேருந்து பிளட் வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்பும்போது இவர் பார்க்கும்போது அங்கே பிளட் வராது. இவர் வந்துட்டு அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இப்போ வந்துட்டு இன்னொரு ரோஸ் எடுத்து வைப்பா. ஏற்கனவே 4 நாள் ஆச்சு இல்லையா, இப்போது 5வது நாள்னு கணக்கு. அப்படியே இன்னொரு ரோஸ் வைப்பா. இப்போ 6 days ஆச்சு. எப்படியோ நான் நாளைக்கு ஆஃபீஸ் போயிடுவேன் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ்லேயே வைப்பா. அப்படியே அவர் கையில் ஒரு செயின் இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே திங்க் பண்ணும்போது இவளோட ரூம் பேக் சைடில் வந்துட்டு டோர் இருக்குது. அங்கே யாரோ நாக் பண்ணுறாங்க. அங்கே யாருன்னு பார்த்தா இவளோட பாய் ஃப்ரெண்ட். லாஸ்ட் எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு. பட் நம்ம ஹீரோ இவளை கல்யாணம் பண்ணிப்பார். அவர் உள்ள வந்துட்டு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் உங்க பார்க்கறதுக்காக, அது முடியல, இந்த மாதிரி ஷார்ட்கட்டை நான் பின்னாடி வழியாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை மீட் பண்ணுவார். அவங்க அப்படியே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி மிஸ்டர் மேங் இங்கே வந்திருக்காங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்பாரு. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவார், ஹீரோயினுக்கு என்ன தோணுதோ அவள் பண்ணட்டும், அப்படியே விட்டுருங்க, அவள் போகிறதா இருந்தால் அப்படியே போட்டும், இல்லை அவளுக்கு என்ன விருப்பமோ அவள் பண்ணட்டும், அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார். இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க 2 பேர் பேசுறதை காமிப்பாங்க. அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவார், நீ என் கூட வந்துடுறியா, எங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவர் சொல்லுவா, வேண்டாம் நாளைக்கு நானே கம்பெனிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு அந்த செயின் இவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாளே, அந்த செயினை அவருக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு அவரை அங்கேருந்து அனுப்பிடுவான். அப்படியே நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இவகிட்ட சொல்லுவார், இன்றைக்கி நான் உங்க கூட தான் வெளியே போவேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு எங்கள் கம்பெனிக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், இல்லை உனக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ உனக்கு பிளேன் டிக்கெட் நான் புக் பண்ணியிருக்கேன், நம்ம வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்பா. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம்மா. அவர் ஒரு பறவையை வளர்த்தாராம்மா. அந்த பறவையை ரொம்ப கேர் பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டாரு. பட் அவருக்கு தெரியல அந்த பறவை ஹாப்பியாக இருக்கா இல்லையான்னு அவருக்கு தெரியல. அப்போ ஒரு நாள் அவர் கேஜ் லாக் பண்ணுறதுக்கு மறந்துட்டு போயிடுவார். அப்போ வந்துட்டு அந்த பறவை அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடும். அதே மாதிரி தான் என் நிலமையும் அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவான். அந்த பறவை அந்த கேஜ் விட்டு போனதும் வெளியே போய் ஜாலியாக அது வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஃபைனலாக கீழே கிரவுண்டில் விடுத்து செத்து போயிடும். ஏன்னா அந்த பறவைக்கு கேஜுக்குள்ளேயே இருந்து எப்படி பறக்கணும்னு கூட தெரியல, அதனால தான் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கோவமா இவரை பிடிச்சி கத்துவா. அப்போ இவர் வந்துட்டு அவளை அப்படியே பிடிச்சிட்டு அந்த பறவை அந்த கேஜுக்குள்ளேயே இருந்தா செத்து போயிருக்காது அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ இவ வந்துட்டு அவர் கை தள்ளி விட்டா, நான் இங்கே சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்லி கத்துவா. அப்படியே இந்த எபிசோட் முடிஞ்சிடும். அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until stay tuned.